வந்து கோவக்காய் குருமா வந்து அம்மா வைக்க போகிறாங்க. அவங்களோட ரெசிபி தான். ஸோ அதை எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு கோவக்காவை நம்ம கட் பண்ணிக்கலாம். செய்ய போகிறோம். குக்கரில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிறோம். எண்ணெய் சூடாகுது. எண்ணெய் சூடானோடனே கொஞ்சமாக தேவையான அளவு சோம்பு போட்டுக்கிறோம். அது உண்மையும் அறுத்து காய வச்சாச்சுங்க கண்ணே. சோம்பு பொரியுது. சோம்பு போட்டு பொரிஞ்ச உடனே வெங்காயம், பச்சை மிளகாய். வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறோம். வெங்காயம் நல்லா வதங்கணுமா இல்லை கண்ணாடி பழம் வாங்கினா போதும்? இப்போ கருவேப்பிலை, வெங்காயம் ஓரளவு வதங்குறப்ப இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடணும். இன்னும் வதங்கணுமா? இப்படி வதங்கக்கூடாது, இன்னும் வதங்கணுமா? ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போதுமா? இவ்வளோண்டு குருமாவுக்கு. இஞ்சி பூண்டு பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். தக்காளி பழம் போட்டிருக்கோம். தக்காளி பழம் போட்டு நல்லா வதக்கி வச்சு தக்காளி வந்து ஓரளவு வதங்கியிருக்கு. இப்போ கொத்தமல்லி தூள், காரத்துக்கு பச்சை மிளகாய் போட்டிருக்கோம், அதனால் கொத்தமல்லி தூள் மட்டும் போடுறோம்மா. மிளகாத்தூள் போடுவீங்களா? போட மாட்டீங்களா? மிளகாத்தூள் போட மாட்டாங்க. மிளகாத்தூள் பதிலாக கறி மசாலா, சிக்கன் மசாலாவா? சிக்கன் மசாலா, கரம் மசாலா. கரம் மசாலா எது வேணாலும் போடலாம், எது இருக்கோ அது போட்டுக்கலாம். கொஞ்சம் தண்ணி தெளிச்சிடலாமா? கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் வேணும்னா போடலாம். மஞ்சத்தூள் கொஞ்சம், 1/4 ஸ்பூன் போடலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள் தேவைன்னா போட்டுக்கலாம். நாங்கள் போட்டுக்கிறோம். இப்போ வெட்டி வச்ச கோவக்காய், கொஞ்சம் உப்பு போட்டு, கொஞ்சமாக உப்பு, இப்போ கோவக்காய் போட்டு நல்லா கரைச்சிக்கலாம். பச்சை வாசம் அடிக்காத மசாலா வதங்கவே இல்லைல்ல. தண்ணி ஊற்றி இன்னும் கொஞ்சம் நேரத்துக்கு நிறைய வச்சிடணும். இது பண்ணுறப்பறம் அந்த தேங்காய் அரைச்சி வச்சுருந்த ஊற்றிட்டு மூடி வச்சிடணும். நான் ஒரு 2 நீங்கள் வாங்க.
இப்போ அப்படியே இந்த காய் வேகிற வரைக்கும் சிம்மில் வச்சுக்கணுமா? தண்ணி ஊற்றுவீங்களா? தண்ணி தேங்காய் பால் தேங்காய் அரைச்சி வச்சதை ஊற்றுது. சரி, இப்போ இது வதக்கிறதுக்கு சிம்மில் கொஞ்ச நேரம் சிம்மில் வச்சுக்க வேண்டியதுதான். ஓகே, இதுக்கு வந்து நம்ம ஒரு பேஸ்ட் அரைக்கணும். அதுக்கு வந்து கசகசாவும் முந்திரியும் சுடுதண்ணியில் போட்டு ஒரு 5 நிமிஷம் முன்னாடி ஊற வச்சுருங்க. அதுக்கப்புறம் தேங்காய் போட்டு இதெல்லாம் சேர்த்து ஊற்றி நம்ம அரைச்சிடலாம். ஓகே, இப்போ வந்து பேஸ்ட் அரைச்சாச்சு. இதில் வந்து கொஞ்சம் சோம்பு போடணும் நம்ம. இப்போ இதில் 1 ஸ்பூன் சோம்பு போட்டிருக்காங்க. மசாலாவும் நல்லா ஜெல் ஆயிடுச்சு. இந்த நேரத்தில் இப்போ அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்துக்கிறோம். ஜாரை கழுவி ஊற்றிக்கிறாங்க. கிண்டுங்க. அவ்வளோதானா? குருமாக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிறோம். ஓகே, உப்பு செக் பண்ணிக்கலாம். உப்பு போடணும். பார்த்து போட்டேன்னா ஏற்கனவே தக்காளி வெங்காயம் எல்லாம் ஆமாம் போட்டு கொஞ்சமாக போடுங்க. ஆமாம், பார்த்துட்டு வேலை கூட போடலாம். இதுவே திக்காக தான் இருக்குது. போதும். தண்ணி கொஞ்சம் ஊற்றினா அது தண்ணி ஊற்றிக்கிறாங்க. மூடி போட வேண்டியது. மூடி போட்டு எத்தனை விசில் விடுங்க? 2 விசில் விட்டு இறக்குனா குழம்பு ரெடி. சரி, ஓகே. உப்பு செக் பண்ணிக்கிறாங்க அம்மா. சரி, இப்போ மூடி போட்டு 2 விசில் வரைக்கும் வெயிட் பண்ணலாம். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு.